கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஒபரபரா ஒபிரபரா ஒப்பரா ரிவசபரா ஒபரா ரிகரிகரா ஒபரா உபிரபரா ஒபரபா ஒபரபரா விகரபா ரிகரபரா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமாம் படைத்தவரே சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஓ பரபரா ஓ வீரபரா அப்பரா ரிபரபரா தோத்திரமாம் கனமாம் வலமயோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வலமயோ பலனாம். மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். ரகரபரா ரிகரபரா ரிப்பரா ரிகசபரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். ஏசாயா 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அக்காலத்திலே ஒருவன் ஒரு இளம் பசு 2 ஆடுகளை வளர்த்தார். ஒருவன் இங்கிலீஷ்ல பர்சன், ஒரு நபர் அப்படின்னு பாக்குறான். பர்சன் நபர். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. இதோட நீளமான வார்த்தையை நான் பார்த்தது இல்லை, இப்ப நம்ம ஸ்டடி பண்ணது நிறைய இருக்கலாம். இதுக்கு என்ன இருக்குன்னா ப்ரோசோ போட்டோ பெட்டோஸ். ப்ரோசோ பர்சன், ப்ரோசோ PRO ப்ரோசோ, ப்ரோசோ போட்டியோ POLE பொட்டி இ போட்டு MPTES ES மேல ஒரு கோடு இருக்கும். திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். ப்ரோசோ முதல் எழுதிப்பாங்க. ப்ரோசோ PROSO மேல ஒரு ப்ரோசோ பொட்டி POTE பொட்டி MPTES MPTES email proto
பிட்டோஸ் ரைட். தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல பர்சன் இருக்கு, தமிழ்ல என்ன இருக்குது, ஒருவன் இருக்குது. ஆனா இது கிரேக்க வார்த்தை, லாங் வேர்ட். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பர்சன். ரெஸ்பெக்ட் ஆஃப் த பர்சன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இவங்க மரியாள் இருக்காங்க. மரியாள் குக்கிங்ல எக்ஸ்பர்ட். எவ்வளவு பேர், 160 பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது. மரியாளுங்கிற ஒரு பர்சனால அதை செய்ய முடியும். மற்றவங்களை சமையல் பண்ணுவாங்க, இல்லை நான் சொல்லலை. ஆனா அதை பிளான் பண்ணி, அதை கேட்டு, அதை நம்ம சொல்லி, நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். அந்த மரியாளாகி அந்த பர்சனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னா, பல கெப்பாசிட்டி இருக்கு. அதை குக்கிங் நான் ரசிக்கிறதுல. அதுபோல இங்க ஒரு பர்சன் எல்லாம் பார்க்கறோம், அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 2 பசு 2 ஆடுகளை வளர்க்கிற ஒரு அறிவு இருக்கு. ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பர்சன், இத புரிந்து கொள்றதுக்கு அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இது வந்து கிரேக்க வார்த்தை, அதனால நீங்க புரிய நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனம். எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செலுத்துகிறவன் எவனோ, ஒரு பர்சன், அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நீதியை செய்கிறவன், நீதியானது எது கரெக்ட், எது ஆண்டவர் விரும்புகிறார், நீதி, அவனே, அந்த பர்சனே அவருக்கு உகர்ந்தவன் என்று நிச்சயமா இருக்கு. இந்த பர்சனுக்கு இந்த ஒரு நீளமான வார்த்தை ப்ரோசோபோட்டியோபேட்டஸ், சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ரோசோபோட்டியோடஸ், ரைட். இது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது அதிகாரம் 9வது வசனம். பர்சன் 2:9. முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவம். எந்த மனுஷ ஆத்மா, இந்த மனுஷனுங்கிற ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஆத்மாக்கு இருக்கிற பிரச்சனையா ஆண்டவரத்தில் சொல்லுகிறார். ரோமர் 2வது அதிகாரம் 9வது வசனம். சரி, இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். எபேசியர் எடுத்துக்கோங்க. 6வது அதிகாரம் பர்சன் 6:9. எஜமானங்களே, இந்த எஜமான்களேங்கிற ஒரு பர்சன், அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர் இருக்கு. அவங்க கீழே கொஞ்சம் வேலைக்காரங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களுங்கிற அந்த ஒரு பர்சன் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும், இது ஒரு பர்சன். ஆனா இங்க நம்ம எஜமான பார்க்கணும். இன்னொரு வார்த்தை பார்க்க போறோம். கொலேசியர் 3வது அதிகாரம் 25வது வசனம். கொலேசியர் 3:25. அநியாயம் செய்கிறவன், ஒரு பர்சன், ஆப்போசிட்டான தான் செய்த அநியாயத்துக்கு பலனை அடைவான் என்று பட்சபாதம். முதல் உங்களுக்கு பர்சனை காமிச்சிட்டேன். 2வது கீப். இந்த கீப்புங்கிறதுக்கு வசனத்தை பார்த்துக்கணும். அக்காலத்தில் ஒருவன் இளம் பசங்களை வளர்த்தான்னு சொல்லி இருக்குது. ஆனா வளர்க்கறதுக்கு அவன் வச்சிருக்கணும். கீப், வளர்த்தால், இதுக்கு ஒரு கிரேக்க எபிரேய வார்த்தை நாஷ். NASH, நாஷ். NA மேல ஒரு கோட் பாருங்க, நாஷ். கீப், NASAH, நாஷ். அதுல இன்னொரு வார்த்தை அதையும் எழுதிப்பாங்க, அப்புறம் ரெண்டையும் தமிழ் பாருங்க. நஷிஹா, நஷிஹா பாருங்க. NA ஒரு நீட்டி, நாஷ், ஷிஹா, NASS, இ மேல ஒரு கோடு, AH, N, நஷிஹா, AH, EAH, ரெண்டுக்கும் விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். கீப், இந்த கீப்புங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்தார் அந்த கீப்ங்கிறது, இதுக்கு முதல் அர்த்தம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓவர்சி, கீப்னால அதை மேல் பார்வையை பார்க்கணும். இவட்ட ஆடு இருக்கு, பசு இருக்கு, அதை மேல் பார்வையை பார்க்கணும்.
இன்னைக்கு என்ன செய்யணும் இருக்கு, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை, அது மேல் பார்வை பார்க்கறது தான் டு கீப்ங்கிறது. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஓவர்சி, ஹாவ் சார்ஜ் ஓவர். இந்த பசுவுக்கு ரெண்டுக்கும் இவர் தான் பொறுப்பு. இது பழைய ஏற்பாட்டில இருந்து இவர் சொல்றாரு. 1 நாளாகமம் 24வது அதிகாரம் 3வது. 1 நாளாகமம் 24:3. தாவீது சாத்தோக்கை கொண்டு, அப்ப சாத்தோக்கு தான் ஓவர்சியர். எலியாசன் புத்திரர் அகிமேலேக் இத்மான் புத்திரர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தின்படி. அப்ப இங்க ஓவர்சியர் யார் அப்படின்னா சாத்தேக் தான் ஓவர்சியர். அவர் பொறுப்புல இருக்குது. இங்க ஏதாவது தவறு இருந்தா சாத்தேக் தான் கேட்பார். 1 நாளாகமம் 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இப்ப சாலமோன் அரண்மனை கட்டணும், தேவாலயம் கட்டணும், அதுக்கு மரம் வரணும். அரண்மனை கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதுக்கு 70,000 பேரையும், மலையிலே மரம் வெட்டுறதுக்கு 80,000 பேரை கொண்டு இவர்களுக்கு தலைவராக 3,600. அந்த ஓவர்சியர் டு கீப். ஆமா, இவங்களுடைய வேலை என்னன்னா பிளானிங். இதை இப்படி சொன்ன, இதை இது செய்யணும். அப்போ ஓவர்சியரே 3,600 பேர் என்று பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓவர்சியர். இது ஒரு காரியம். இதே இந்த ஓவர்சியருக்கு நான் 2வது சொன்ன நஷாப், அதை எங்க பார்க்கலாம்னா 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பாருங்க, இதுல அடுத்த ஒரு ஆங்கிள் பாருங்க. இவர்களில் இவன் 70,000 பேரை சுமக்கவும் 80,000 பேரை மறைவேற்றவும் 30 முறை ஜனத்திற்கு வேலையை விசாரிக்கும் தலைவர் என்ன அர்த்தம்னா அது அடுத்த ஸ்டெப். சரி, அதான் நாஷாஸ். சரி, 3வதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா வளர்த்தால். இதுக்கு கிரேக்க வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை, ஜோ. லைவ் வளர்க்கறதுனா உயிரோட வளர்க்க. ஜோ, ZOE, Z போட்டு ஓ மேல போட்டு ஜோ. இதுல இருந்து வந்ததுதான் ஜூ. மியூசியம், ஜூ 2 இருக்குங்க. இந்த ஜூல என்ன இருக்கும்னா உயிருள்ள மிருகம் இருக்கும். எத்தனை பேர் நீங்க ஜூக்கு போயிருக்காம இருப்பீங்களா? நீங்க ஜூக்கு போயிருப்பீங்க. அந்த ஜூங்கிற ஒரு வார்த்தை, இது கிரேக்க வார்த்தை யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. இதை பார்த்தவர் தான் அது தெரியும். ஜூ மியூசியம். அந்த மியூசியத்துக்குள்ள என்ன இருக்குன்னா செத்து போன மிருகங்களை படம் பண்ணி வைத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஜீவன் வளர்க்கிறது இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை ஜூ ஊதுரா, அவன் ஜீவ ஆத்மா ஆக்குறான். இது நான் உங்களுக்கு சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை. அதனால அது எங்க இருந்தா இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா புதிய யோவான் 5வது அதிகாரம் 26வது 5:26. ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனோட பிதாவாகிய தேவன் தமிழ் தானே ஜோவை உடையவராக, குமாரன் தமிழ் தாமே ஜோவை உடைய, பிதாவுக்கும் ஜோ குமாரனுக்கும் ஜோ, ZOE ஜோ. இதே யோவான் அடுத்து எப்படி அதை விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜோ வெளிப்பட்டது. ரைட். 4வதாக கடைசியாக நம்ம பார்க்கிறது ஆடு, கோட். ஆட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. கோட், எபிஹோஸ், கிரேக்க வார்த்தை.
A-P-E-R-I, E-R-I-P-H-O-S, Eripos, E-R-I-P-O-S, Eripos. இந்த எரிபோஸ் கிரேக்க வார்த்தை a kid, சின்னதாக இருக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல. இதான் எரிபோஸ். எரிபோஸ் வந்திருக்குது, அவன் வேலை பிரிக்கணும், இதை அதை பிரிக்கணும். இப்ப நான் சொன்னேன், இந்த எரிபோஸ்ங்கிறது ஆடாக இருக்கலாம், ஒரு குட்டியா இருக்கலாம். குட்டியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான அந்த ஏரியா அது. லூக்கா 15வது அதிகாரம். கெட்டகுமாரன் வந்துட்டாரு, அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் கோவத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரம் 29வது வசனம், நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு எரிபோஸை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல ஆட்டுக்குட்டின்னு இருக்குது, ஆனா அண்ணன் என்ன சொல்லுவான், அப்பா நீங்க எனக்கு ஒரு எரிபோஸ கூட கொடுக்கலையாப்பா அப்படின்னு. அது எல்லாமே வாய்தாண்டா லூசு பாயல அப்படின்ட்டாரு. சரி, இதை நீங்க ஃபிகரேட்டிவா நான் காட்டுறேன். ஃபிகரேட்டிவ் இது வந்து லிட்ரலா, ஃபிகரேட்டிவா நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஆனா இப்போ கிரேக்க வார்த்தை நம்ம பார்க்கணும். எரிஃபோன், பி போட்டுருக்கு பாருங்க, E-R-I, எரிஃபோன், P-H-I-O-N, எரிஃபோன். ஃபிகரேட்டிவாக ஜனங்கள் தான், ஜனங்களை பிரிக்கிறதாங்க ஆடு போல பிரிக்கிறாங்க. அதை ஓமையாக நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, அது ட்ராகோஸ். இது ஒரு மேல் ஆண் ஆடு. ட்ராகோஸ், T-R-A-G-O-S, ட்ராகோஸ், T-R-A, ட்ராகோஸ், G-O-S, ட்ராகோஸ். இந்த ட்ராகோஸ நீங்க எபிரேயர்ல பார்க்கலாம். ஒன்பதாவது அதிகாரம் 12வது வசனம். 9-12, வெள்ளாட்டு கடா, இளங்காலை. இந்த வெள்ளாட்டு கடாங்கிறது மேல், ட்ராகோஸ். அதுல 19வது வசனம் பாருங்க, எப்படின்னு மோசே நியாயப்பிரமாண சகல சொன்னபடி இளங்காலை வெள்ளாட்டு கடா, ட்ராகோஸ், மேல் ஆண் ஆடு, பெண் ஆடு வர முடியாது. 100 வசனத்தை வாசிக்க முடிக்க இருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனம், அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா, ட்ராகோஸ். கொஞ்சம் லென்த்தியான காரியத்தை நம்ம தியானிச்சாச்சு. இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். அக்காலத்திலே ஒரு பீரியட். அந்த அக்காலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படப்படுகிற காரியம். அக்காலத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசாயா 52வது அதிகாரம் 6வது வசனம், இதை நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல மனுஷன் அக்காலங்கிறது நான் உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கேன். கொரோனா நேரத்தில் அக்காலத்தை கொடுத்து அது ஃபுல்லா ஒரு பீரியட். அன்னைக்கு தான் தெரியும் நம்முடைய சொன்னதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்னா நிறைய வரும்பொழுது அது அக்காலத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும். இத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாதான் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிக் கொடுத்தார். யோவான் 13வது அதிகாரம் 19வது வசனம், 13-19, அது நடக்கும் போது நானே அவர்கள் நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு
எப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே அதை நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனம் ஆண்டவருக்கு தெரியும். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஓமையை சொல்றேன். அப்ப இது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க, சென்னைக்கு போறீங்க. இங்க இருந்து அந்த ட்ரெயின் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கும்? மதுரையில் நிற்கும். அஞ்சு ஸ்பீட், சும்மா அந்த லோக்கல்லாம் கிடையாது. அடுத்து திண்டுக்கல் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு ஸ்டாப்பா நின்று போகும். ஆனா ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறார். பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் கிடையாது, பல ட்ரெயின் எங்க போகுது. பாம்பே போற ட்ரெயின் எங்க போகுது, எப்படி போகுது, இது என்னென்ன கண்ட்ரோல் இருக்கு, இது எல்லாம் அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் தெரியும் இந்த ட்ரெயின் இப்ப இப்படி போகும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் இந்த ஆக்சிடென்ட் ஆக போகுது. நமக்கு எப்ப தெரியும்? ஆக்சிடென்ட் ஆன பிறகு தெரியும். சரி, அதனாலதான் இது எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் முதல் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எது 18 உங்கள் எல்லோரையும் குறித்து நான் சொல்லவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோட அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். சங்கீதம் 41வது அதிகாரம் 9. 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன். அவ இங்க நம்ம பார்க்கிற இது அகித்தோப்பேல் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் யார மனசுல வச்சு சொல்றான்னா யூதாஸ் காரியத்தை சொல்றார். அக்காலத்தில்ங்கிற ஒரு காலம் இது நிறைவேறும் போது இது ஆண்டவர் தான் செய்தான்னு சொல்லி நான் புரிந்து கொள்ளணும். ரைட், இது ஆண்டவர் அக்காலத்தில்ங்கிறத எப்படி மாத்துகிறார்னா, சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. சாபம் ஆசீர்வாதமாக மாறுது. 2 ஆடுகளை வளர்க்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்த வசனத்துல பார்க்க போயிடும். அந்த ஆசீர்வாதம் எப்படி மாறுகிறதுனா, சாபம் ஆசீர்வாதமாக மாறும். என் தகப்பனார் ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு ரவுண்டா ஒரு ஸ்டேரிங் ரூம், அதை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த பசங்க வருவாங்க, சுத்துவாங்க. அந்த பைலட் அந்த கேப்டன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, கண்டுக்கிட்டே மாட்டாரு. இப்ப சுத்துவான், அப்படி சுத்துவான், விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு புயல் வரும். அந்த புயல் வரும்போது இந்த பசங்கெல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அந்த மாலுமி கேப்டன் கீழே தான் இருக்கும். அதை எப்படி திருப்பினான்னா இந்த கப்பல் கவுலாம இருக்குன்னு அவருக்கு தெரியும். இது போலத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். சாபம் நிறைந்த இடம் இது. சாபம் நிறைந்த இடம். 7வது அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 7:25 மண் வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டோ, முச்செடிகளாலும் நெரிஞ்சிலாலும் பயத்தினாலும் அவைகள் ஒன்றும் போகும். இங்க முச்செடி இருக்குது, நெரிஞ்சில் இருக்குது, மண் வெட்டியால கூட கொத்த முடியாத அளவுக்கு மலைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதான் சாபம் ஆசீர்வாதமாக மாறுது. ஏசாயா 5வது அதிகாரம் 17வது வசனத்துல 5:17 அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மேயும், கொளுத்ததா இருக்கிற பாலாய் போன நிலங்களிலே பரதேசி அனுபவிப்பார். அப்ப பரதேசியாக வந்தவங்க இதை எடுத்துக்கொள்றாங்க. இன்னைக்கு நமக்கு சுதந்திரமாக ஆண்டவர் சில காரியங்கள் கொடுத்து, அது கணவன் மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், எப்படிதான் இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகள் உங்களோட கூட இருக்கிறது, உங்களோட கூட இருந்து அந்த பிள்ளைகளோட இருக்கிற அனுபவிக்கிற காரியம் அது உங்களுக்கு கிடைக்கும். பரதேசியாக எவனுக்கும் போகக்கூடாது. இந்த சாபத்தை 10வது வசனத்துல இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கலாம். ஏசாயா 5:10 இந்த சாபம் நிறைந்த இடத்துல ஒருவன் மேய்க்கிறான், ஆசீர்வாதத்தை 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒருபடி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுநியை விளைவிக்கும். எல்லாமே சாபம் நிறைந்த இடம். ஆனா அந்த சாபம் நிறைந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். 5வது வசனத்தை நான் காட்டுறேன். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவன் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுகிறார்கள் ஒரு கூட்டம்,
ஆண்டவர் விட்டு போறவங்களுக்கு. ஆனா அக்காலத்திலே ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் எப்படி உயர்த்துவேங்கிறது எனக்கு தெரியும். அது என்னைக்கு புரியும்? அக்காலத்துல புரியும். எல்லா நாளும் அது புரியாது. சரி, இந்த சாபத்தை ஏசாயா 17வது அதிகாரம் முதல் வசனத்துல சாபத்தை அவங்களுக்கு காட்டுறேன். இதோ தமஸ்கு ஆனது நகரமா இராமல், ஒரு காலத்து நகரமா இருந்துச்சு, தள்ளப்பட்டு பாலான மண்மேடாகும். இந்த பாலான மண்மேட்ல யார மனுஷங்க இருக்க மாட்டாங்க, மந்தைகளின் வெளியா இருக்கும், மிருகம் இல்லாமல் அவைகள் மிரட்டுவார் இல்லாமல் அவர்கள். மிரட்டுற என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் நீங்க தோட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு ஆடு வந்துச்சுன்னா விடுவீங்களா? அடிச்சு துரத்தி விட்டுறீங்க, கையை காலை உடச்சி ஓடி போயிருக்கு. ஆனா இங்க மிரட்டுவார் யாருமே கிடையாது. அதான் ராஜா. அப்படி அந்த சாபமான இடத்துல இது ஜாலியா படுத்து கிடக்குது. இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு ஒரு அடையாளமாக சொல்றார். அக்காலத்திலேங்கிறது ஒரு அடையாளம். ஏசாயா 38வது அதிகாரம் 30வது வசனம். 38 சரி, சரி 38ல இது 40, சாரி 29வது வசனம். அப்ப ஆண்டவர் இந்த நபருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு நான் காட்டுறேன். என்ன கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கும். சூழ்நிலையை பார்க்காதப்பா, சூழ்நிலை மோசமா தான் இருக்கும், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். சத்துவம் உள்ளவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், புது பலனை கொடுக்கிறார், கொடுத்தவர்களை ஆசிரியத்து உயர்த்துகிறார். சரி, இத ஓனர் யார்? ஓனரால முடியும். எங்க ஆஸ்பத்திரிக்கு நாங்க கொஞ்ச நாளைக்கு நாங்க ஓனர். ஆனா யாத்ராகமம் 34வது அதிகாரம் 19வது வசனம். கற்பம் திறந்து பிறக்கிற உன் ஆண் மாடுகள் தலையிட்டு என்னுடைய ஆண்டவர் சொல்றது, ஆடு குட்டி போடுறதுலப்பா, அது ஏன் இதுங்கிற இந்த ஓனரால தான். யாரால அந்த ஆடை வளர்க்க முடியும்? அவனுக்கு அந்த நாலேஜை கொடுக்கிறாரு. அதனால ஒரு ஆசிரியத்தை அவர் கட்டளை ஓனர் ஆண்டவர். அப்புறம் ஒரு பாவியின் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறது தடையா இருக்குங்கிற ஒரு விளக்கத்தை நான் சொல்லுவேன். ஒரு பாவியுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம பார்க்கிற ஆசீர்வாதம் அது தடையாக இருக்கு. வாசிப்போமா? யோபு 21வது அதிகாரம் 10வது வசனம். அதாவது ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், ஆனா அது சாப்பிட்டு அவருடைய எருது பொழிந்தால் வீணாக போகாது, அவருடைய பசு சினை அழியாமல் இருக்கும். தங்கள் குழந்தைகள் ஒரு மந்தையை போல இருப்பாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 13வது வசனம். ஒரு ஷான பொருளத்திலே பாலதளத்தில் இறங்கி இருக்காரு. இதுதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு, சாபத்தையும் கொடுக்கிறாரு, டவலம் உள்ளகிறாரு. கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை காமிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போயிருக்கேன். இப்ப பசு, ஆடு இதெல்லாம் அக்காலத்திலங்கிறதுக்கு அடுத்த ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஏசாயா 11வது அதிகாரம் 7வது வசனம். ஐரோவட்டார் சர்ச். பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துகளும், சிங்கம் மாட்டை போல் வக்கிலிட்டது. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வாழைக்குள்ள கைவிடும். இது ஒரு அக்காலம். 10வது அக்காலத்திலே. அந்த அக்காலங்கிறது ஒரு 1000 சர்ச். இதை வச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இந்த ஆழமான ஒரு கிரேக்க வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.